குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒரு ஆராதனை ஆன்லைன் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் பரவசம் அடைந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். When they said, let us go to the house of God, I rejoiced. நான் மகிழ்ந்தேன். ஒருவேளை ஒரு எழுத்தின்படியே ஒரு கட்டிடம் அல்லது ஒரு பப்ளிக் வர்ஷிப் பிளேஸுக்கு நம்ம போகாவிட்டாலும் நாம் இருக்கிற இடத்துல ஆராதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாட்களிலே அந்த செலிப்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம்தான். அந்த விதமான ஒரு பண்டிகையின் ஃபீல் நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகம் என்ற அந்த உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு நான் வரும்படி, ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை நாங்கள் பிசிக்கலாக ஒரே இடத்துல கூடியிருக்காவிட்டாலும் உலகத்தின் பல இடங்களிலே கூடியிருக்கிறவர்கள் எங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்கிறார்களே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் என்று சொல்லி அந்த விதமான மனப்பான்மையோடு ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவ சமூகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு வந்தால் நலமாக இருக்கும். அப்படித்தான் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் பல காரியங்கள் உறுதியாக இல்லாமல் இருக்கிற வேளையில், when lot of things are very uncertain, ஒரு காரியம் மாத்திரம் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு இல்லாத ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கின சகலத்தையும் ஆளுகிற அந்த தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம் என்ற ஒரு வெளிப்பாடு. All things will work together for good. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றுவார் என்ற அசைக்கப்படாத ஒரு நிச்சயம். கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். Those who put their trust in the Lord will be like Mount Zion and they will not be shaken. அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லை. He will not be shaken. வேதத்தில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அசைப்பார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது தீர்க்க தரிசனமாக. The Bible says in the end times God will shake everything. God will shake the heavens, the earth and the nations என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை நடந்தாலும் கர்த்தரை நம்புகிற மக்கள் உறுதியாக இருப்பார்கள். They will be steadfast. They will be strong. They will not be shaken. God is shaking the world so that which cannot be shaken can remain. அந்த பிரிவை சேர்ந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தேவன் அசைக்கிறார் எல்லாவற்றையும். ஏனென்றால் அசைக்கக்கூடிய அத்தனையும் அது அசைக்கப்பட்டு போகும்படியாக, நிலைக்கக்கூடிய காரியங்கள் நிற்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு அசைவை ஏற்படுத்துகிறார். ஆமென். ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் இன்றைய ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். ஆபக்குக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். Habakkuk chapter 3 verse 17 and 18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், 6வது தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் 1, டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் 2, டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் 3, டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் 4, பாயிண்ட் 5, பாயிண்ட் 6 என்று சொல்லி சாதகமில்லாத 6 சூழ்நிலைகளை இங்கே ஆபக்குக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தட் இஸ் ரியாலிட்டி. தட் இஸ் ரியாலிட்டி. அது வாழ்க்கையிலே நடக்கிற உண்மை சம்பவம். அதை மறுக்கவில்லை. You don't have to deny the facts. இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், மறுக்க வேண்டாம். You don't have to call reality illusion. அதாவது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, நடக்கிற ஒரு சம்பவத்தை இல்லை என்று மறுதலிக்க வேண்டாம். That is not faith. We accept
what is around. The news that we hear is real. அது ஒரு கனவு அல்ல. இன்றைக்கு இந்த பேண்டமிக் என்று உலகத்தில் சொல்லுகிறார்களே, அந்த உலகத்தையே அசைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கொள்ளை நோய், இட்ஸ் ரியல். we don't have to deny that. ஆனால் அதன் நடுவில், while facing reality, we must walk in revelation. ரியாலிட்டி, உண்மை சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க, அதன் நடுவில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிப்பாடோடு நாம் எழ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். கவனிங்க, இந்த 6 டிஸ்அட்வான்டேஜ், சாதகமில்லாத 6 காரியங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, வேலை இல்லை, டாக்டருக்கு கொடுக்கறது காசு இல்லை, மாத்திரை மருந்து காசு இல்லை, பல நெருக்கங்கள், பல டிஸ்அட்வான்டேஜ், பல எதிர்மறையான சூழ்நிலைகள். இப்படி எல்லாம் இருந்தாலும் look at the response of the prophet. தீர்க்கதரிசியினுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. 18வது வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will rejoice in my God. Hallelujah. இன்றைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். In the midst of all the negative situation, எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நம்மை அழுத்தி கொண்டிருக்க, people of God, listen. Don't lose the joy of the Lord. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். It's a choice. The prophet is making a clear choice. I will rejoice. No matter what the circumstances are, I will rejoice. நான் மகிழ்ந்து களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன், களி கூறுவேன். பாருங்க, அந்த டெலிபரேட் சாய்ஸ். ஆமென். இப்ப பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், அந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Philippians chapter 4 and verse 4, ஜெயிலில் இருந்து எழுதுறாரு. எழுதும் பொழுது வெளியில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, ஜெயிலுக்குள்ள இருந்து இவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice, and again I say rejoice. ஆவியின் கனியில ஒன்று joy. One of the fruit of the spirit is joy. ஆவியின் கனியில ஒன்று சந்தோஷம். அதை இழந்து விடாதீர்கள். சந்தோஷம் என்பது இட்ஸ் a character. அது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சுபாவம். அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பதட்டப்படாத ஒரு நிலை. Not being anxious, but learning to rejoice even in times of trouble. பிலிப்பியர் 4 சாப்டர் இருக்குது. அதை படித்து பாருங்க. ஜெயிலுக்குள்ளேருந்து எழுதுறாரு. அந்த 4 சாப்டர் தீம் என்ன தெரியுமா? ஜாய். 4 அதிகாரத்தில், in all the 4 chapters of Philippians, you will see the word joy. Yet the writer of that epistle is writing this epistle from the prison. Joy has nothing to do with circumstances. மகிழ்ச்சி என்பது சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, அது ஆவியின் கனியிலே ஒன்று. Romans 14 and verse 17 says, Kingdom of God is not eating and drinking, but righteousness, joy and peace in the Holy Ghost. ரோமர் 14:17 தமிழ்ல வாசித்து விடலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, சமாதானம், சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ரியாலிட்டி ஒன்று, ரெவலேஷனுங்கிறது வேற. ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் படித்து பாருங்கள். ரோமர் 4:17 21. Romans chapter 4 verse 17 and 19.
This passage talks about Abraham. ஆபிரகாமை குறித்து இந்த வேத பகுதி பேசுகிறது. என்ன பேசுகிறது? அவன் வயதான காலத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படி விசுவாசித்தான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல 19ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. இன் ஸ்பைட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்டு சர்க்கம்ஸ்டன்சஸ், சாதகமில்லாத சூழ்நிலை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் he faced reality. He faced the facts. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதே போல தேவன் நமக்கு என்ன பண்ணட்டும்? இந்த மாதிரி நமக்கு கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு என்ன சாதகமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் வேதவசனத்தின் வெளிச்சமும் வெளிப்பாடும் நமக்கு உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? Let us all close our eyes and commit to the Lord this morning service. இந்த காலை ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிற அன்புக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு மகிமையா இருக்கட்டும். ஆராதனை நேரமும் கர்த்தருடைய வார்த்தையின் நேரமும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரட்டும். இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையின் நாட்களிலே ஆண்டவரே, அன்சர்டன் டேஸ்ல ஆண்டவரே, டிஸ்அட்வான்டேஜ் என்வாயர்மெண்ட் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவரீர் நாங்கள் உம்மை பற்றி கொள்ள, உம்மை பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன் பிரசங்க தலைப்பு கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. பைபிளில் இருக்கிற கிருபையை குறித்த வெளிப்பாடை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேதாகமத்தில் இருக்கிறதான கிருபையை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆகவே ஆரம்பத்தில் கிருபையை குறித்து பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கிருபையில் நிலை நிற்கின்றோம் என்ற பாடல். அதற்கு பிறகு மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடல். ஆமென். இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இட்ஸ் a joy to have brother Abi once again to lead worship. Thank you Abi for joining us in the online service and for leading worship. எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிப்போம், தேவ பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் சந்திப்பாராக. ஆமென். Let's worship the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மறுபடியுமாக உங்களோடு இணைந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக குடும்பமாக வீட்டில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். சந்தோஷமாக என்னோட கூட சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவனுடைய கிருபையை உயர்த்தி நாம் பாடுவோம். கரங்களை தட்டலாமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சரி சொல்லுமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. சொல்லுவாங்க, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. ஓ, நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை ஓ கிருபை 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 ஓ கிருபை கிருபை கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஓ கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. ஓ, கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. மறுபடியும் வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகின்றோம், தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். சேர்ந்து கொண்டாடுவோமா? கிருபையை கொண்டாடு, ஓ தேவ கிருபையை. மறுபடியும் கிருபையை கொண்டாடுகின்றோம், தேவ கிருபையை கொண்டாடுகின்றோம். ஓ கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அவருடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. கட்டுகளை காயங்களை கட்டுறது ஆண்டவரே, கட்டுகளை நீக்கிறது உம்முடைய கிருபை இல்லாம இது நடந்திருக்குமா? ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன நீதிமான ஆக்கினது உம்முடைய கிருபை இல்லாம இது நடந்திருக்குமா? உம்முடைய கிருபை இல்லாம நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் மெச்சிக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி இயேசுவே. தேவன் அருள்ல அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் நம்முடைய குடும்பங்கள் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்தது, நம்முடைய
சபையில் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்தது. நம்முடைய படிப்பின் காரியத்தில் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்தது. நம்முடைய தொழில் வியாபாரத்தில் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்தது. சுகவீனமா இருக்கிற நேரத்துல அவருடைய கிருபை வந்து தாங்கினதில்ல. நன்றி என்று சொல்லுவோமே. உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, என்னை நீதிமான் ஆக்குனதுக்காக நன்றி. உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தினதுக்காக, அந்த தயவிற்காக, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் இதை செய்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நினைவு கூறுகிறேன். உம்முடைய கிருபையை நிறைவு கொண்டு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ள இதோட எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். சேர்ந்து சொல்லுவோமா? என்னை மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சரி சொல்லுவோமா? எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. உண்மைதானே? உண்மையோடு இதயத்தோடு. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன். வாயிலிருந்து அல்ல ஆண்டவரே, இருதயத்திலிருந்து, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே.
என் குடும்ப மருத்துவர் நீரே, நான் சுகமானேன் சுகமானேன் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை ஆண்டவர், உம்முடைய கிருபையை நான் அறிக்கையிட்டு ஆண்டவர், உம்முடைய நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சரி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, எங்களை நினைத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, God, for your grace, which enables us, which sustains us. Lord, where would we go without you, O God, if your grace hasn't found us, O God? உம்முடைய கிருபை எங்களை கண்டிராவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல இருந்திருப்போமா என்று சந்தேகம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை வாழ்த்துகிறோம், மனதார உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மனதார நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, மனதார நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து மனதார நன்றி என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுவோம். மனதார நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே துதி, ஒருவருக்கே எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட இடைபடுவீராக. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உடைய வார்த்தை என்கிற மன்னாவுக்காக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணித்து உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. இன்றைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். I'm going to speak on a very very important topic. I say it is important because இன்றைக்கு திருச்சபையின் ஒரு பிரிவு இந்த நான் பேச போகிற இந்த காரியத்தை குறித்து ஒரு தவறான கணிப்பு, தவறான விதத்திலே போதிக்கிறபடியினாலே இந்த காரியம் நாம் சரியாக வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கிருபை, grace of God. The Bible talks so much about the grace of God. வேதம் நமக்கு கிருபையை குறித்து அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு மிகைப்படுத்தப்பட்ட கிருபை என்று சொல்லுகிறோமே, அல்லது ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு டீவியேஷன், வேதத்திலே சொல்லப்படாத காரியத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அது சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது நமக்கு தெரியாவிட்டால் அந்த வலையிலே நாம் சிக்கிக் கொள்வோம். If we do not understand the biblical grace, we will be trapped in the excess or what you call hyper grace. அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவு. இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து தவறாக போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அது குறிப்பாக தமிழ் திருச்சபைகளிலும் இன்றைக்கு இது ஊடுருவி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம்.
நன்றாக நீங்கள் இந்த சப்ஜெக்டை பைபிளில் கிருபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு கூட போதிக்கப் போகிறேன். கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று மத்தேயு 24 அதிகாரம் 4 வசனம், 5 வசனம், 11 வசனம், 24 வசனம் இயேசு கொடுத்த எச்சரிப்பை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். வசனத்தை நன்றாக நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? இந்த கிருபையை குறித்து தவறான உபதேசம் இருக்கிறபடியினாலே கிருபை என்ற வார்த்தையை கேட்டாலே கோபப்படுகிறவர்களும் ஆவேசப்படுகிறவர்களும் இந்த கிருபை என்பது பைபிளிலே இல்லாதது போல பேசுகிறவர்களும் இன்னொரு பக்கம் எழும்பி விட்டார்கள். நோ, பைபிள் டஸ் டாக் அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். இந்த 70s 70களில் இருந்து பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் உள்ள திருச்சபையில் இந்த பொருளாதாரத்தை குறித்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லுவார்கள், செழிப்பின் உபதேசம். அது ஒரு பக்கம் வந்ததுனால இந்த செழிப்பு என்ற காரியத்தை குறித்து பேசுவதையே நிறுத்திவிட்ட திருச்சபைகள் அல்லது பிரசங்கிமார்கள் அநேகம் உண்டு. ஆனால் பைபிளில் செழிப்பு, ஆசீர்வாதம், ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஸோ இப்படி ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நாம் அதை இழுத்து கொண்டு போய்விடுகிறோம். அந்த பைபிளில் இருக்கிற அந்த உபதேசத்தையே தொடுவதற்கு அஞ்சுகிறோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தான் கிருபை, அதே போல தான் விசுவாசம். இந்த ஹைப்பர் ஃபேத் என்று சொல்வார்கள். நேம் இட் அண்ட் கிளைம் இட், பிளாப் இட் அண்ட் கிராப் இட் என்ற ஒரு ஆட்டிடியூடு. அதாவது எதையுமே நாம் விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ளலாம். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா இன்னொருத்தருடைய காரு, இன்னொருத்தருடைய லேண்டு, அதில் கூட யூ நேம் இட் அண்ட் யூ கிளைம் இட் இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினால அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறதான அளவிற்கு எக்ஸ்ட்ரீமாக போய்விட்டார்கள். ஸோ இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய உபதேசம் அப்படித்தான். இப்படி அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறபடியினாலே இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் திருச்சபை என்ன பண்ணிவிட்டது என்றால் இந்த கிருபையை குறித்து பேசுவதற்கு சற்று தயங்குகிறது. அண்ட் வி டோன்ட் ஹேவ் டு. பைபிளில் ரொம்ப தெளிவாக கிருபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது ஒரு ஸ்டடி போல இருக்கும், பல காரியங்கள். ஆகவே வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நோட்டு புஸ்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகளை எடுக்க முடிந்த அளவுக்கு நீங்கள் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய கிருபை மாத்திரம் நாம் இல்லாவிட்டால் நாம் நிலை நிற்க முடியாது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 and verse 22 and 23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. Great is your faithfulness. Your grace is new every morning. Hallelujah. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அப்ப the very life நாம் வாழுகிறோமே, இந்த வாழ்க்கை, அதுவே கிருபை. ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன். the very life that we have is the grace of God. நாம் இன்றைக்கு ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிறோமே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே. the fact that we live on planet earth today is itself grace, the gift of life that God has given to all of us. தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய ஈவு, ஜீவன் என்று சொல்லக்கூடிய மகா பெரிய ஈவு, லைஃப். ஆமென். ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். பைபிள்ல ரெவலேஷன் ஆஃப் காட் என்று எடுத்துக்கொண்டால், நல்ல கவனிங்க, ரெவலேஷன் ஆஃப் காட், தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது ப்ரோக்ரெசிவ்.
அது அப்படியே ஒவ்வொன்றாக லேயர் பை லேயர் ஆண்டவர் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் வளர 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 பிரியமானவர்களே, நாம் தேவனை குறித்த வெளிப்பாட்டிலே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். We must keep growing in the grace of God, but we must grow in the revelation of God. இன்றைக்கு நம்ம கிரேஸ் ஆஃப் காட்ங்கிற ஒரு ஃபேசட் தான் படிக்க போகிறோம். ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனுடைய தன்மையை குறித்து, தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து, தேவனுடைய அந்த மகத்துவத்தை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் காட். ஏன் நமக்கு இந்த ரெவலேஷன் ஆஃப் காட் இருக்கணும்? தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலங்கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள் என்ற அர்த்தத்தோடு ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. Those who know their God will be strong and do exploits. தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டிருப்பார்கள், அவர்கள் வீக்காக இருக்க மாட்டார்கள். Those who know God will be strong and they will do exploits. அவர்கள் உறுதியாக இருப்பார்கள், அவர்கள் மகிமையான காரியங்களை செய்வார்கள். பிரியமானவர்களே, தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாய்க்கொண்டே இருக்க வேண்டும். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்வோம். Let us take Apostle Paul. அவனுக்கு முதலாவது வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து தேவன் என்ற வெளிப்பாடு. அந்த தமஸ்கு தெருவிலே அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவன் அவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். இயேசு அவனை சந்திக்கிறார். அங்கே அந்த பரலோக ஒளியும் அந்த பரலோக சத்தமும் வரும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அங்கே ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom you are persecuting. அந்த ரெவலேஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் ஃபார் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there is progressive revelation for Paul. தொடர்ந்து அவனுக்கு வெளிப்பாடுகள் அநேகம் இருக்கிறது. அதுல ஒரு நல்ல ஒரு ரெவலேஷன் என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த ரெவலேஷன் about the love of God. Love of God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, உபத்திரவமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, பெரிய பட்டியலை அவன் இட்டு அவன் சொல்லுகிறான், nothing can separate me from the love of God. He had a deep revelation of the love of God. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு இருந்தது. அவனுக்கு இருந்த இன்னொரு வெளிப்பாடு about the grace of God. You will see Paul bragging about the grace of God in his epistles. அவனுடைய நிருபங்களிலே பவுல் தேவனுடைய கிருபையை குறித்து அப்படியே பெருமையாய் பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் தெரியுமா? You know why he does that? Because by birth he had a very good background. அவனுடைய பிறப்பு மிகவும் ஒரு நல்ல பின்னணி, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தான். அவனுடைய எஜுகேஷன், he had one of the best education that a person can have. நல்ல கல்வி. அந்த நாட்களில் டாக்டரேட், கமாலியல் பாதப்படியில் படித்து அவன் ஒரு நல்ல ஒரு படிப்பு, ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மத அனுபவங்கள் ஏராளம் இருந்தது. See, he had good background, he had good education and he had good experience. அவனுக்கு பிறப்பு சாதகமாக இருந்தது, அவனுக்கு படிப்பு இருந்தது, அவனுக்கு அனுபவம் இருந்தது. ஆனால் அதன் நடுவில் நீங்கள் அவனுடைய லைஃபை பாருங்க. he was a murderer. அவன் ஒரு கொலைகாரன். ஆனால் தேவனை சந்தித்த பிறகோ அவனுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் அவன் லைஃப்ல ஆட் ஆச்சு, the grace of God. That's why Paul brags about the grace of God. இங்க பாருங்க, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அனுபவம் எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்துவார். But without the grace of God, that alone amounts to nothing. And Paul exactly is mentioning that in his epistles. எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் I count it a dung. அதாவது அதையெல்லாம் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். தேவ கிருபை தான் அவன் செலிப்ரேட் பண்றான். ஆமென். சோ பவுலுக்கு இயேசு யார் என்ற வெளிப்பாடு, அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய கிருபை குறித்த வெளிப்பாடு, கடைசியில் மரிக்கிறதுக்கு முன்பதாக, பிஃபோர் ஈவன் he dies,
at the end of his life, மகிமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் அறிவை எனக்கு இன்னும் நான் வாஞ்சிக்கிறேன். I want to know him more. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். I want to know him more. நான் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். நீங்க பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா, if you look at Philippians, அவன் சொல்றான், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு he wants to know more. He wants to know more. Revelation is progressive. Revelation is progressive. பைபிளை நீங்க படிக்கும் பொழுது கூட ரெவலேஷன் இஸ் ப்ரோக்ரெசிவ். நிறைய தேவனை குறித்து கிரியேட்டர் கார்டன் நீங்க முதல்ல பார்ப்பீங்க பைபிள்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அன்பாக ஆதாம் ஏவாளை அந்த பாவ சூழ்நிலையிலே அவர்களை மூடி மறைத்து அவர்களுக்கு ஒரு தோல் உடையை அணிவித்து அவர்களை மீட்கிறதை பார்ப்பீர்கள். அப்புறம் அவர் நீதிபரர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர் நோவன் காலத்திலே பார்ப்பீர்கள். ஆபிரகாமுடைய காலத்திலே நீங்கள் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து ஜாதிகளை ஆசீர்வதிக்கிற காரியத்தை பார்ப்பீர்கள். எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு பிறகு யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடை ஆபிரகாம் நமக்கு கொடுக்கிறார். பிறகு யாத்ராகமத்துக்கு வந்தால் யெகோவா ராஃபா என்ற வெளிப்பாடு வருகிறது. ஆகாரை நீங்கள் பார்க்கும் பொழுது காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு வருகிறது. தானியேலுக்கு வரும்பொழுது விடுவிக்கிறவர் என்ற வெளிப்பாடு வருகிறது. தாவீதுக்கு கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு. இதெல்லாம் அவர்களுக்கு வெளிப்பாடாக இருந்தாலும் அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறபடினாலே வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கும் அது வெளிப்பாடாக வர முடியும். ஆனால் அதோடு கூட தேவனோடு கூட உள்ள வாக்ல, இன் அவர் வாக் வித் காட், தேவன் நமக்கு கொடுக்கிறதான வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்க வேண்டும். No one can completely know God. Revelation is progressive. ஆண்டவர் நமக்கு இந்த வெளிப்பாட்டிலே வளர உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு தொடர்ந்து இருந்து கொண்டே வர வேண்டும். ஆண்டவர் யாரையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு அவர் தயங்குவதில்லை. சீஷர்கள், the disciples of Jesus, நல்ல கவனிங்க, the disciples of Jesus நிறைய மிரக்கிள்ஸை பார்த்துருக்குறாங்க. அவருடைய அற்புதம் செய்யும் தன்மையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அவர் அந்த படகுலே அவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அங்கே சீஷர்கள் அந்த படகுல அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சூறாவளி காற்று வருகிறது. அவரை தட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா, நாம் மடிந்து போகிறோம் என்று சொல்கிறார்கள். உடனே அவர் எழும்பி நின்று, அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். இதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? Jesus never failed to astonish his own disciples. மேரி, மார்த்தா அவர்கள் இயேசுவை அநேக முறை அவர்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை நன்றாக தெரியும், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆனால் சுகமளிக்கிறவர் என்ற வெளிப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஜான் சாப்டர் 11 வந்து கம்ப்ளீட்டா இன்னொரு லெவல் ஆஃப் மிரக்கிள். மரித்து போன சகோதரன் உயிரோடு வருகிறான். and they were thrilled to see another dimension of Jesus. Jesus never fails to astonish his followers. அவரை பின்பற்றுகிறதான நம்மை தேவன் ஆச்சரியப்படுத்துவதற்கு அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை. ஏனென்றால் அவருக்கு அத்தனை ஆற்றல் உண்டு, அத்தனை வல்லமை உண்டு, அத்தனை மகத்துவம் உண்டு. தொடர்ந்து 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 நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தேவனை பின்பற்றி வருகிற வாழ்க்கையிலே ஊழியர்களாக இருந்தாலும் நீங்கள் வளர்கிற பாதையிலே he will continue to thrill you by revealing another dimension of himself. Hallelujah. Revelation of God will keep you strong. Amen. Hallelujah. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிற வழியில இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே வந்து வேதத்தை அவர்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டது. The Bible says their minds were open. The Bible says their hearts were open. The Bible says their eyes were open. The Bible says their hearts were warmed up.
ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடு தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, அது உங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பரவசத்தை கொண்டு வருவதாக, இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக. வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமேன். அனுபவத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். We must understand the word of God by reading the scriptures and meditating the scriptures. We must also understand more of God in our walk with him. Hallelujah. இப்படி பல காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். நான் உங்களோடு கூட இன்றைக்கு ஹைலைட் பண்ணி பேச போகிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் God is he is gracious. அவர் கிருபை பொருந்தியவர். அவருடைய கிருபையை குறித்த மகத்துவத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பவுல் குறிப்பாக தேவனுடைய கிருபையை குறித்து சொல்லுகிற காரியங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Here the Bible talks about sufficient grace. My grace is sufficient for you, the Lord says. அவனுடைய சரீரத்தில் இருக்கிற முள்ளை கர்த்தர் அகற்றும்படி அவன் மறுபடியும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். அதற்கு தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். போதுமான கிருபை, sufficient grace. இரண்டாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The Bible talks about abundant grace. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் பரிபூரண கிருபை, abundant grace என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். முதலாவது போதுமான கிருபை 2 கொரிந்தியர் 12:9. இரண்டாவது பரிபூரண கிருபை abundant grace ரோமர் 5:17. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13:14 வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்திலே பரிபூரணமாய் பெருகுகிறது. பரிபூரணமாய் பெருகுகிற கிருபை, exceeding abundant grace. 1 Timothy chapter 1 verse 13 and 14. Sufficient grace, abundant grace, exceeding abundant grace. See the way Paul is describing grace of God. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 and verse 8. சகலவித கிருபை, பெருகுகிற கிருபை, all grace, abounding grace. வாசிக்கலாமா? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களுமாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் all kinds of grace பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். all grace, abounding grace, சகலவித கிருபை, பெருகுகிற கிருபை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை, இங்கிலீஷில் பெர்ஃபெக்ட் கிரேஸ். நல்லா கவனிங்க. சஃபிஷியன்ட் கிரேஸ், abundant grace, exceeding abundant grace, all grace and abounding grace, அப்புறம் perfect grace. போதுமான கிருபை, பரிபூரண கிருபை, பரிபூரணமாய் பெருகுகிற கிருபை, சகலவித கிருபை, அப்புறம் பூரண கிருபை. ஹல்லேலூயா. பூரண கிருபை, பூரண கிருபை. அப்ப பவுல் பாருங்க எவ்வளவு காரியங்களை அவர் கிருபை 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 என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சங்கீதம் 136வது சங்கீதம். Let us look at Psalm 136.
சங்கீதம் 136 அதில் இருக்கிறதான 26 வசனங்கள், 26 verses. எல்லா வசனங்களிலும் the second half என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. Psalm 136 celebrates the grace of God. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சரி, இப்ப ஆரம்பத்தில் சொன்னேன், லைஃபே ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. லைஃப் இட் செல்ஃப் இஸ் கிரேஸ், த கிஃப்ட் ஆஃப் லைஃப். அது கிரேஸ் ஆஃப் காட். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாழ்வு, இந்த லைஃப் இருக்கிறதே, இது தேவன் கொடுத்த ஒரு ஈவு, இது தேவனுடைய கிருபை. நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அதை நீங்கள் முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிறதான கிருபை என்னவென்றால் சேவிங் கிரேஸ், ரட்சிக்கும் கிருபை. நாம் ரட்சிக்கப்படுகிறது நம்முடைய கிரியைகளினாலே அல்ல. we are not saved by our works. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Paul is very very clear. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. It is not because of what you did and who you are. இது தேவனுடைய ஈவு. It's the gift of God. உங்களுடைய ரட்சிப்பு என்பது விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம். இது உங்களால் உண்டானது அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டது 1985ஆவது ஆண்டு. அது தேவனுடைய கிருபை. விசுவாசிக்க வேண்டும் நான், ஆனால் அது தேவனுடைய கிருபை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. No one can boast about his salvation because it is not by works, it is by the grace of God. Amen. We are saved by faith through grace, or we are saved by grace through faith. Amen. Hallelujah. நம்முடைய லைஃப் தேவனுடைய கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டது இட்டர்னல் லைஃப் நிச்சயம். It's the grace of God. It's the grace of God. Hallelujah. It is God's sovereign goodness and kindness towards us. Of course, we have to believe and embrace it. We have to believe and accept it to be saved. But it is a gift of God. தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. முதலாவது the gift of life, இரண்டாவது salvation. இதெல்லாம் தேவனுடைய கிருபை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான கிருபை. இதற்கு பிறகு after receiving life grace and after receiving the eternal life grace, நித்திய ஜீவன் என்ற அந்த நம்பிக்கை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த அளவுக்கு தான் அநேகருக்கு வெளிப்பாடு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் தொடர்ந்து சில காரியங்களை சொல்ல போகிறேன், நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். பவுல் அதிகமாக பேசுகிறது இந்த லைஃப் கிரேஸை பற்றி கிடையாது. ரட்சிக்கும் கிருபை என்று இப்பொழுது வாசித்தோமே, எபேசியர் 2:8-9, இதை குறித்தும் அவர் அதிகமாக பேசுகிறதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி அவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய தேவ கிருபைகளை குறித்து அழகா பல நிலையிலே டிஸ்கிரைப் பண்ணுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதைத்தான் சற்று நாம் ஆழ்ந்து படிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு கிருபை என்ன தெரியுமா? எனேபிளிங் கிரேஸ். மூன்றாக நீங்கள் இப்பொழுது படிக்கிறீர்கள். முதலாவது லைஃப் கிரேஸ். நம்ம வாழுகிறதே இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே உயிரோடு இருப்பதே தேவ கிருபை.
இரண்டாவது, தேவன் நம்மை ரட்சித்தாரே, எபேசியர் 2:8-9, அது தேவ கிருபை. பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு தேவன் கொடுக்கிறதான பலவித கிருபைகள் இருக்கிறது. அதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெயர் கொடுக்கிறேன், enabling grace, பலப்படுத்தும் கிருபை. ஜீவன் என்ற கிருபை, நித்திய ஜீவன் என்ற கிருபை, ரட்சிப்பு. மூன்றாவது, தேவன் நம்மை பலப்படுத்தும் கிருபை. இந்த பலப்படுத்தும் கிருபை என்ற தலைப்பில் நாம் பல காரியங்களை படிக்க போகிறோம். ஆனால் முன்னுரையாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அவன் சொல்லுகிறான், நான் எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன். I labored more than all others. But yet it is not me, it is the grace of God. 1 கொரிந்தியர் 15:10, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. I labored more than anyone else, but yet it is not me, it is the grace of God. பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தேவனுக்காக செய்கின்ற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே, எல்லாமே நான் சாதித்தது, நான் யாராக இருக்கிறேனோ எல்லாமே தேவனுடைய கிருபை. The enabling grace of God after salvation. 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையில வருகிற சவால்கள், அவனுக்கு வாழ்க்கையில வருகிறதான பலவீனங்கள், அவனுக்கு இருக்கிறதான அந்த தத்தளிப்புகள், அந்த சூழ்நிலையை ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இது ரட்சிக்கப்பட்ட பிறகு உண்டாகிற கிருபை. ரோமர் 12:6, 1 கொரிந்தியர் 12:7, அந்த ஆண்டு நம்ம கொடுக்கிறதான தாளந்துகள், கிருபைகள், ஆவியின் வரங்கள், இதெல்லாம் நீங்கள் குறித்து வாசிக்கிறதான வேத பகுதிகள், அதில் எல்லாம் நீங்கள் வாசிக்கிறது, இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். It is the enabling empowerment of God. ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று என் லைஃப், இன்னொன்று என்னுடைய ஃப்ரெண்டு. 1989 சிங்கப்பூரில் நான் 1988 ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 month பைபிள் காலேஜ் முடித்தேன். அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு என்னுடைய கிளாஸ்மேட்டு, இன்ஃபேக்ட் 1988 டிசம்பர் ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஜென்டில்மேன், பில் அவருடைய பேர், அவருடைய ஒய்ஃபு சாரா, பில் அண்ட் சாரா, அவர்கள் என்னை விட நல்லா ஒரு 15-20 வயசு கூட உள்ளவங்க. அவங்க என்னுடைய கிளாஸ்மேட் பைபிள் காலேஜில் 3 month கோர்ஸ் படித்தாங்க. அதுக்கு பிறகு என்னோடு கூட உள்ள அந்த நட்பில் இந்தியாவிற்கு வந்தாங்க ஊழியம் செய்கிறதற்கு. தஞ்சாவூருக்கு கூட்டு போயிருந்தோம். என்னன்னா, பில் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மேன், நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள். இந்த பில் ரிக்டன் he has a PhD. He is not just Bill Rigdon, he is Dr. Bill Rigdon. அவருடைய தீசிஸ் earthquake in Ethiopia. அவருடைய சப்ஜெக்ட் ஜியோபிசிக்ஸ். ஸோ நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு மேன். ஆனால் அவருக்கு பேச முடியாது. பேசுவார், ஆனால் அந்த வாட் யூ கால் அந்த ஸ்டாமரிங் லிப்ஸ், அதாவது தொத்துவாய், அதாவது அந்த பேசும்போது தொத்தும் இல்லையா, அது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய பேருக்கு. ஆனால் இவருக்கு டோட்டலாக நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் இப்படி தொத்துற ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அது அந்த மை நேம் இஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மைன்னு சொல்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். சம்டைம்ஸ் அவர் ஃபோனில் பேசுவார், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அங்கேருந்து வாய்ஸ் வரவே வராது. பிகாஸ் பில் இஸ் ட்ரைங் டு ஸ்பீக் டு யூ பட் இஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட். அப்படிப்பட்டதான ஒரு தொத்துவாய் உள்ள ஒரு நபர். சரியா, இந்தியாவிற்கு வந்தார், அவர் ஒய்ஃபும் வந்தாங்க. They were married now for almost 2-3 years. சரியா, இப்போ இந்தியாவிற்கு அவங்க வயதான காலத்தில் தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் பண்ணல, இவர் படிப்பு இருந்தார். ஸோ தேர் எல்டர்லி கப்புள், பட் தேவர் மேரிட் ரீசென்ட்லி. சரியா, இந்தியாவிற்கு வர்றாங்க. எங்கள் பாஸ்டர் கூட ஒரு அவுட்ரீச் ஊழியத்துக்காக தஞ்சாவூருக்கு போகிறோம்.
சரியா? நாங்கள் எல்லாம் போகிறோம், சர்ச்சில் உள்ள பாய்ஸு இல்லை சர்ச்சில் உள்ள மென்னு எல்லாரும் நாங்கள் போகிறோம். அப்போ தஞ்சாவூரில் மீட்டிங். எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரோ, அங்கே தஞ்சாவூர் பாஸ்டர்கிட்ட யார் செய்தி கொடுக்க போகிறாங்கன்னா பில் ரிக்டன் அண்டு பாஸ்டருடைய பேர் பாஸ்டர் வின்சென்ட் சாமியல். ஸோ 2 பேர் பேரும் போட்டு அவங்க ஃப்ளையர்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங். அது வரைக்கும் பில் ரிக்டனுக்கு தெரியாது அவர் பேச போகிறாருன்னு. அவர் எதிர்பார்க்கல. அவர் சும்மா வந்து மிஷன் அந்த பேஷன் உள்ள ஒரு ஆள், ஜெபிக்கிற ஆள், நல்லா ஜெபிக்கிற ஆள். அவர் வந்தார். ஆனால் ஈவினிங் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் 6:30 மணிக்கு மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் அவர் கையில் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் பேர் இருக்குன்னு இங்கிலீஷ்லையும் போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து அதிர்ச்சி. நான் பேச போகிறேன். நான் ஆமான்னாங்க. எனக்கு பேச வராது, ஐ கான்ட் ஸ்பீக்னு சொல்லிட்டு அவர் அதையே சொல்கிறதே கஷ்டப்பட்டு சொன்னார். எங்கள் பாஸ்டர் சொன்னார், பில், வி வில் ப்ரே ஃபார் யூ, யூ ஸ்பீக். அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, தப்பிக்க பார்த்தாரு, உடலை எங்கள் பாஸ்டர். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அவர் இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் நான் தான் மொழிபெயர்க்கணும். அதுவும் சர்ச்சுக்குள்ளனா பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். வெளியில் அங்கும்போது நிறைய பிள்ளைங்க வருவாங்க. இவர் தொத்த ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளைங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய கலட்டாவாயிருமே. ரெண்டாவது, நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் அந்த என்வாயர்மெண்ட்டில். இப்படி தான் இருந்துச்சு அந்த மீட்டிங்கில். ஈவினிங்கு ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அப்படி தான் அவருக்கு தொத்தும் வாய். ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் நவ் ஆல்மோஸ்ட் 4-5 months. என் கூட பைபிள் காலேஜில் 3 month கிளாஸ்மேட்டு. அந்த மேடைக்கு ஏறினாரு, பேச ஆரம்பிச்சாரு. he spoke for about 30-35 minutes. 30-35 நிமிஷம் பேசினாரு. ஒரு வார்த்தை தடுமாறல. and there was such a fluency. அவங்க ஒய்ஃப் அங்கிருந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஐபால்லாம் வெளில வந்துருச்சு. she was just looking. she has never seen Bill speak so fluently in her entire 3-4 years of knowing him. enabling grace of God. ஆமென். தேவன் கொடுக்கிறதான ஒரு empowering grace. He was able to speak fluently. என்னாச்சு தெரியுமா? அடுத்த ஆல்மோஸ்ட் ஒரு 10 days he spoke in 11 meetings. 11 கூட்டங்களில் 10 நாளில் பேசினார். நான் கூட டிரான்ஸ்லேட் பண்ணேன். and I am sharing this from a first hand experience. hallelujah. தேவன் கொடுக்கிற உன்னத பலன். if God calls you, he will empower you. it is the grace of God, the empowering presence of God. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? என்ன குறித்து நான் சொல்கிறேன். நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் பொழுது என்னை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் எங்கள் அம்மா அப்பா சேர்த்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் வராதனால பிள்ளையாவது இங்கிலீஷ் படிக்கட்டும்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அங்கே ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலு டீச்சர் பேசுகிறது நமக்கு புரியல. அப்புறம் அங்கே ஆங்கிலோ இண்டியன் பாய்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறது நமக்கு புரியல. எப்படியோ நம்ம தத்தளித்து அப்படியே அந்த ஸ்கூலில் வந்து அப்படியே எனக்கு வந்து லாங்குவேஜ் கான்ஷியஸாகவே தான் வளர்ந்தேன். அப்போ அந்த ஸ்கூலில் 2 காரியம் எனக்கு ப்ராப்ளம். அந்த டீச்சர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் எழும்பி நிற்பேன். அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அதை இங்கிலீஷில் சொல்ல தெரியாது. அதாவது சொல்ல ட்ரை பண்ணால் கூட அது தப்பாக வந்துருமோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு ஆள். சரியா? அப்போ ஆன்சர் தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை நிறைய நேரம். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படுவீங்க, when I was growing I had stammering lips. வாய் தொத்தும். ஒரு 2 சென்டென்ஸு பேசுகிறதுக்குள்ளே I will get stuck somewhere. and this was me. ஆனால் இன்றைக்கு பாருங்க, I speak and I speak and I speak. என்னுடைய மேஜர் மினிஸ்ட்ரியை வந்து ஸ்பீக்கிங் தான், preaching or teaching. தேவனுடைய கிருபை. when God calls you, he empowers you. ஸோ வாய் தொத்தும், இங்கிலீஷ் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறேன், தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன், நிறைய பேசுகிறேன். இது வரைக்கும் நான் எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், டீச் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் 35 வருஷத்தில் சொல்லி சும்மா ரஃப் கணக்கு போட்டேன். எக்ஸாக்டாக கணக்கு வைக்கல, பட் சும்மா கணக்கு போட்டேன். ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஆல்மோஸ்ட் 40,000 hours. 40,000 மணி நேரம் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் ஐ ஹவ் டன் in the last 35 years.
Hallelujah. It is the empowering presence of God. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை செய்வதற்கு தேவன் அளிக்கும் உன்னத பலன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதும் நீங்கள் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கும் தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை இருக்கிறது. that is enabling grace. நல்லா கவனிங்க. the gift of life, life grace. நீங்க ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறதே தேவனுடைய கிருபை. இரண்டாவது, உங்களை ரட்சித்தது தேவனுடைய கிருபை. மூன்றாவதாக, இப்பொழுது நான் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அருளும் உன்னத பலன். ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அந்த ஃபைனலா அந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக சரண்டர் பண்ணுகிற ஒரு நேரம். ஆனால் ஒரு மனுஷனாக இருந்தபடியினாலே அவர் பூமியிலே அவர் இருக்கிற நாட்களிலே அவருக்கு அது பெரிய கஷ்டமாக இருந்தது. பிதாவே, இந்த பாத்திரம் கூடுமானால் என்னை விட்டு எடுபடட்டும். இட் இஸ் so difficult for me to go through this pain என்று சொல்லி இயேசு ஜெபிக்கிறார். ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று ஒப்பு கொடுக்கிறார். இரத்த குழாய் வெடிக்கிறது. and he is sweating blood. அந்த நேரத்தில் வாசித்து பாருங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம். தேவதூதன் வந்து இயேசுவை தேற்றுகிறதை நீங்கள் வாசிப்பீர்கள். லூக்கா 22, Luke 22. Let us look at that. Luke chapter 22. The empowering presence of God. When you are committed to doing the will of God, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, லூக்கா 22 42 43. Luke 22 verse 42 and 43. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அந்த சரண்டர் மூமெண்ட்ல கூட ஜெபிக்கிறது கூட யாரு ஆள் இல்லை, தூங்கிட்டாங்க பேதுரு மற்றவர்கள். அப்பொழுது verse 43, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். To do the will of God, there was that empowering grace even on Jesus. Amen. லூக்கா 2:52 வாசிக்கிறோம். இயேசுவானவர் வளரும்போது எதில் வளர்ந்தாராம்? அவர் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். அவர் மனுஷர் தயவிலே வளர்ந்தார். அவர் ஞானத்திலே வளர்ந்தார். One of the things that Jesus grew in was in the grace of God. We must grow in the grace of God. Hallelujah. சரியா? 3 விதமான கிருபை. சரியா? புரிஞ்சிச்சா? லைஃப் கிரேஸ், சேவிங் கிரேஸ், எனேபிளிங் கிரேஸ். வாழ்க்கை என்ற ஈவு கிருபை, ரட்சிப்பு என்ற ஈவு கிருபை. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாழ்வின் நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு தேவன் அருளும் உன்னத கிருபை. சரி, இப்போ இந்த 3வது பிரிவு இருக்கு இல்லையா, இந்த எனேபிளிங் கிரேஸ். எனேபிளிங் கிரேஸ், இந்த எனேபிளிங் கிரேஸுங்கிற இந்த காரியத்தை நம்ம சற்று விரிவாக படித்து நாம் முடிக்க போகிறோம். We are going to look at that a little more and in detail, and then we are going to pray and bring this session to a close. Enabling grace, ரட்சிக்கப்பட்ட பிறகு உண்டாகிற காரியங்கள். இங்கே பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நீங்கள் நீதியாய் வாழ்வதற்கு, நீங்கள் தேவன் விரும்புகிற ஸ்டாண்டர்ட்ல வாழ்வதற்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு கிருபை இருக்கிறது தெரியுமா? அது பிரிவென்டிவ் கிரேஸ். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு கிருபை, பிரிவென்டிவ் கிரேஸ். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு விசேஷ கிருபை, விசேஷ கிருபை, தடுத்து நிறுத்தும் கிருபை, தடுத்து நிறுத்தும் கிருபை. இரண்டாவது, ஒருவேளை அந்த தடுத்து நிறுத்தும் கிருபையை நீங்கள் போதுமான அளவு பெற்றுக்கொள்ளாமல், in case you fail to receive enough of preventive grace and you so happen to fumble and fail, நீங்கள் தடுமாறி தத்தளித்து ஒருவேளை விழுந்து போகும் பொழுது, there comes another dimension of grace, prescriptive grace. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். முதலாவது தடுத்து நிறுத்தும் கிருபை. அது ஒருவேளை போதுமான அளவு பெற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் தடுமாறி விழுந்து விட்டால், தடுமாறும் போது தூக்கி நிறுத்தும் கிருபை. நான் இதெல்லாம் உங்களுக்கு வசனத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் கெட் தி கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனேபிளிங் கிரேஸ், 3வது வகை கிருபை,
ஜீவன் என்ற கிருபை, நித்திய ஜீவன் என்ற கிருபை, இப்பொழுது பலப்படுத்தும் கிருபை என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே. அந்த பலப்படுத்தும் கிருபையின் கீழே நான் உங்களுக்கு பிரிவென்டிவ் கிரேஸ், பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், இன்னொன்று பவர் கிரேஸ். பவர் கிரேஸ் 1 கொரிந்தியர் 15:10 வாசிச்சோம்ல. எல்லாரை விட அதிகமாக நான் ஊழியம் செய்தேன், ஆனாலும் நான் அல்ல, தேவ கிருபை. பிலிப்பியர் 2:13 Philippians 2:13 அவரே நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர். It is God who gives us the desire and the power to do it and the will to do it. அது வந்து பவர் கிரேஸ், தேவ சித்தம் செய்வதற்கு. இங்கே பாருங்க, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தும் கிருபை. பாவம் ஒருவேளை தடுமாறி தத்தளித்து செய்து விட்டால் தூக்கி நிறுத்தும் கிருபை. அதற்கு பிறகு தேவ சித்தம் என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்குதே, அதை நீங்கள் செய்வதற்கு தேவன் கொடுக்கும் கிருபை. பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், பிரிவென்டிவ் கிரேஸ், பவர் கிரேஸ். ஹல்லேலூயா. பார்த்துடலாமா? குயிக்கா, வேகமா ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம். முதலாவது பிரிவென்டிவ் கிரேஸ். 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13 1 Corinthians chapter 10 and verse 13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாருக்கும் வருகிற சோதனை உங்களுக்கும் வரும்பா. பவுல் சொல்றாரு கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். God is faithful. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். God is faithful. He will not tempt you beyond what you can handle, but with every temptation He will provide a way of escape. He will provide a way of escape. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். அந்த வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கிருபை, பிரிவென்டிவ் கிரேஸ். இது எப்படி தெரியுமா? தடுப்பூசி, வேக்சினேஷன். அந்த வைரஸ் வந்து, இப்போ நமக்கு வைரஸ்னால் நல்லாவே புரியும். வைரஸ் எப்படி தாக்குதுங்கிறது நல்லாவே நமக்கு புரியும் இல்லையா? இந்த கிருமி, இந்த தொற்று நோய் நம்மை வந்து தாக்காதபடிக்கு, பாவம் என்ற தொற்று நோய் நம்மை தாக்காதபடிக்கு நமக்கு ஒரு வேக்சினேஷன், பிரிவென்ஷன். அது வந்து தேவ கிருபை, பிரிவென்டிவ் கிரேஸ் ஆஃப் காட். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை, டு எஸ்கேப் த டெம்ப்டேஷன், கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை. எபிரேயர் 12:15 Hebrews chapter 12 verse 15 எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இங்க பாருங்க, ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் அந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைக்க விடாதபடிக்கு நீங்கள் அந்த தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிட்டர் ரூட் உங்களுக்குள்ள போகாதபடிக்கு, அந்த கிருபையை இழந்து போகாமல், கசப்பான வேர் முளைக்காமல் பாதுகாக்க, without falling from grace, அது preventive grace. ஆமென். தப்பிக்கொள்ளும்படியான வழி. சரி, இப்ப இரண்டாவது பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். சரி, அந்த தடுப்பூசி நீங்க போடல, இப்ப நோய் வந்துருச்சு, சரியா? இப்ப நீங்க வந்து தடுத்து நிறுத்தும் கிருபையை போதுமான அளவு பெற்றுக்கொள்ளல. இப்பொழுது நீங்கள் தடுமாறுகிறீர்கள், இப்பொழுது தத்தளிக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் தவறிவிட்டீர்கள். இப்ப ஆண்டவர், ஏய் தப்பு பண்ணிட்டியா, சொன்னல கேட்கல, சாவு அப்படின்னு சொல்ல மாட்டார். பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான். ஆண்டவர் வந்து சரி, இப்ப நம்மை தூக்கி விடுகிறதற்கு அவர் இன்னொரு விதமான கிருபையை அவர் ரிலீஸ் பண்ணுகிறார். இதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் நான் சொல்றேன். வேக்சினேஷன் நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா அடுத்து வருகிறது ஆன்டிபயோட்டிக்ஸ், சரியா? அது நல்லதில்லை தான், ஆனாலும் அந்த நோய் கிருமியை கொல்வதற்கு, அது நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்திவிடும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், பட் இட் வில் கில் தி ஜெர்ம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தூக்கி நிறுத்தும் கிருபை, பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 5:20 ரோமர் 5:20
21 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 20 and 21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று. லிசன், பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று. Where sin abounds, grace abounds. Where sickness abounds, medicine abounds. ஆனா எந்த பைத்தியக்காரனோ சொல்லுவானா, let medicine abound, so I'll continue to remain sick because medicine is good. எந்த பைத்தியக்காரனோ சொல்லுவானா, இந்த இடத்துல the celebration of grace, we should never celebrate and want more of the prescriptive grace. If possible, we should avoid prescriptive grace in our life. We should get more of preventive grace. நான் சொல்றது புரியுதா? அது நமக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆனால் அதையே நாம் வாஞ்சித்து தடுமாறி மாத்திரை இருக்குல்ல, பரவாயில்ல தப்பு பண்ணுவோம், மருந்து இருக்குல்ல, அப்படி இல்லை. இங்க பாருங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். Here Paul is talking about the prescriptive grace, the restoring grace. ஆதலால் பாவ மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சாப்டர் 6 Romans 6 verse 1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? Paul is balancing. கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமா? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. எந்த ஆளு in the right sense or right frame of mind will say let more medicines abound, let medicines abound. ஆனால் நான் சிக்னஸில் இன்னும் இருக்க போகிறேன், ஏன்னா மெடிசின் நல்லதில்ல என்று சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? ஆமேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இது பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. சரியா? இப்போ 1 யோவான் 2:1 நெக்ஸ்ட் வேர்ஸ் வாசிக்கலாமா? என் பிள்ளைகளே, யோவான் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இங்க ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நீ பாவம் செஞ்சுட்டா மன்னிக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதனால நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீ பாவம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் அது எக்ஸெப்ஷன். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். there is a provision, but don't keep using that. என்ன சொல்றது புரியுது? preventive grace, prescriptive grace, grace to fight against sin, not license to keep sinning. Let me explain, or let me repeat. Grace to fight sin, it is not license to sin. இந்த ஹைப்பர் கிரேஸ் என்ற இந்த உபதேசம் இருக்கிறதே, அதில் உள்ள ஒரு பலவீனமான பகுதி என்னவென்றால், நீங்கள் செய்கிற எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்கிற தேவன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், நீ செய்ய போகிற பாவத்தையும் அவர் ஏற்கனவே சிலுவையிலே செய்து விட்டார். இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, it doesn't matter whether I sin or not because it is already dealt with. இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வருகிறதுனால தான் அதில் இருக்கிறதான குளறுபடி. தேவன் ஒரு ப்ரொவிஷனை வைத்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், பிரிவென்டிவ் கிரேஸை பெற்றுக்கொண்டு வெற்றியாய் வாழ வேண்டும் என்ற இந்த கிளாரிட்டி நமக்கு அது கொடுப்பது இல்லை. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி. சரியா? நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11. I'm not going to explain the story, just giving you reference. John chapter 8 verse 1-11. யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11. கையும் களவுமாக ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே பிடித்திருக்கிறார்கள். They caught a woman in adultery. கொண்டு இயேசு கிட்ட என்ன பண்றாங்க? ஜீசஸ், இந்த அம்மா தப்பு பண்ணிருச்சு. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அதில் கையும் களவுமா பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க, ஆளை எங்க? What happened to the man? If you caught her in the act of adultery,
வேர் இஸ் த மேன்? ஒருவேளை இந்த கொண்டு வந்தாங்களே இவனுங்களே ஒருத்தனா தெரியல. ஓகே, லீவ் தட் சப்ஜெக்ட் மேட்டர் aside. பட் see what Jesus does. 11ஆம் வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போங்கிறது என்ன தெரியுமா? பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ். இனி பாவம் செய்யாதே, அது ப்ரிவென்டிவ் கிரேஸ். எதில் நான் சொல்றது புரியுது? ஆமென். நீ போ. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க பாவம் செய்யும் பொழுது முடிஞ்சிச்சிரா முடிஞ்சிச்சிரா முடிஞ்சிச்சிரா, எதுக்குடா உனக்குலாம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, உனக்கு தான் அந்த ஸ்டாண்டர்டே இருக்க முடியாது, எதுக்குடா நீ ட்ரை பண்ணுற இல்லை? அந்த மாதிரி டைமில் ஆண்டவர் வருவார், வந்து உனக்கு ப்ரிஸ்கிரிப்டிவ் கிரேஸை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பாவத்தோடு கூட போராடி கொண்டிருந்தால் உங்களுக்கு ப்ரிவென்டிவ் கிரேஸை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கிருபையை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஹவு டு ரிசீவ் திஸ் கிரேஸ் என்று சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. ஒருவேளை நீங்கள் தடுமாறி தத்தளித்து விழுந்து போய் இருந்தால், இனி எழுந்திருக்க முடியவில்லையே என்று தடுமாறி கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Come back. There is that provision. Sin no more. Sin no more. God will forgive you, but sin no more. அதுதான் ஆண்டவருடைய ஹார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ப்ரிவென்டிவ் கிரேஸ், பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், பவர் கிரேஸ் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற பலன். பிலிப்பியர் 2:13 அவர் நமக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், எல்லாரை விட அதிகமாக உழைச்சேன், yet it is not me, it is the grace of God. லூக்கா 22 வாசித்தோம், இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கே தேவ கிருபை வந்து அவரை தாங்கியது. power to do the will of God. Bill Rigdon preaching, எப்படி ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தாருன்னு சொன்னேன். எனக்கு இந்த ப்ரீச்சிங் டீச்சிங்க்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான ஒரு கிரேஸு. அவர் சித்தம் செய்ய தேவன் அருளும் உன்னத பலன். முதலாவது என்னது? தடுத்து நிறுத்தும் கிருபை. இரண்டாவது என்னது? தடுமாறி தத்தளிக்கும் பொழுது தூக்கி நிறுத்தும் கிருபை. மூன்றாவது என்னது? தேவ சித்தம் செய்ய நமக்கு தேவன் அருளும் உன்னத கிருபை. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு கிரேஸ் இருக்குது, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இன்னொரு கிரேஸ் இருக்குது பைபிளில். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 8. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். மகதோனியா சபையாருக்கு இந்த கிருபை இருந்ததான். என்ன தெரியுமா? த கிரேஸ் ஆஃப் கிவிங். த கிரேஸ் ஆஃப் கிவிங், கொடுக்கிற ஒரு கிருபை. மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Paul is bragging about the Macedonian church when he is addressing the Corinthian church. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு சபையில் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு சபை இருக்கு, அந்த சபை ஒரு கிருபையை பெற்றிருக்கு. என்ன கிருபை தெரியுமா? கொடுக்கிற கிருபை. மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Giving is a special grace. பணம் இருக்கிற எல்லாரும் கொடுக்கறதில்லை, பணம் இல்லாதவங்க கொடுக்காமலும் இருக்கிறதில்லை. தேவன் கொடுக்கிற கிருபையை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் first few verses. In fact, the entire chapter talks about giving. Amen. அப்ப பவர் கிரேஸ், ப்ரிவென்டிவ் கிரேஸ், பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ், ஒட்டுமொத்தமாக சொன்னது லைஃப் கிரேஸ், சேவிங் கிரேஸ், எனேபிளிங் கிரேஸ். எனேபிளிங் கிரேஸுக்கு கீழே இல்லையா ஜீவன் என்ற கிருபை, நித்திய ஜீவன் என்ற கிருபை, தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அருளும் பலப்படுத்தும் கிருபை. அதில் 3 தடுத்து நிறுத்தும் கிருபை, தூக்கி நிறுத்தும் கிருபை, தேவ சித்தம் செய்யும் கிருபை, அப்புறம் கொடுக்கும் கிருபை. The grace of giving. ஆமென். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லாமல் முடிச்சா I think it is incomplete. வேகமா I'm just going to give you a little bit of points. ஒரு 5 காரியங்களை பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். யூ பி ஹம்பிள், யூ வில் ரிசீவ் மோர் கிரேஸ். யாக்கோபு 4:6. ஜேம்ஸ் chapter 4 verse 6. God gives grace to the humble. ரெண்டாவது Lamentations 3:22-23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. His grace is new every morning. Therefore seek him early in the morning.
முதலாவது humble yourself. முதலாவது உங்களை தாழ்த்துங்க, கிருபை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது, நீங்கள் அவருடைய சமூகத்தை அதிகாலையிலே நீங்கள் தேடுங்கள், அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பலவீனமாக வருகிறதோ, enter his presence, because எபிரேயர் 4:16 என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? எபிரேயர் 4:16 தைரியமாய் கிருபாசன தண்டில் வர, we can enter the throne of grace. throne of grace னு போட்டிருக்கு. throne of grace. in times of need we can boldly come to the throne of grace. நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை, நாம் இரக்கத்தை அந்த பெற்றுக்கொள்வதற்காக தைரியமாய் கிருபாசன தண்டிலே வர நாம் வாசிக்கிறோம். Hebrews 4:16 enter his throne of grace. seek him in the morning. humble ourselves. தாழ்த்தணும், அங்கே கிருபை. அதிகாலையிலே கர்த்தரை தேடணும், புது கிருபை. அப்புறம் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை, எபிரேயர் 4:16. நாலாவதாக, have him as your shepherd. கர்த்தரை உங்கள் மேய்ப்பராக கொண்டிருங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். சங்கீதம் 23 கர்த்தரை என் மேய்ப்பராய் இருக்கிறார். Psalm 23:1 முடியும் பொழுது Psalm 23:6 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். for goodness and grace to follow all the days of your life, have him as your shepherd. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். through thanksgiving grace abounds. have a grateful heart. நன்றியுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும். towards God and towards people, grace abounds. grace abounds. grace abounds. hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். நிறைய காரியங்களை சொல்ல முடியும், எனக்கு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பாக ஒரு சின்ன தாட் சொல்லிட்டு முடிச்சிட்டுமா? ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. ஒரு சில அடிஷனல் தாட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட். லூக்கா 1:30 தேவதூதர் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். you have found favor in the sight of God, grace in the sight of God. ஆதியாகமம் 6:8 படிச்சு பார்த்தீங்கன்னா, நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த சைட் ஆஃப் காட். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். இயேசு யாருடைய வயிற்றிலும் பிறந்திருக்கலாம். it could have been any virgin, but Mary found the grace of God. தேவன் யாரை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அவருடைய நோக்கத்திற்காக, sometimes he will just choose arbitrarily. அவருக்கு அவர் sovereign God. அவர் யாருக்கு எதை அளிக்க வேண்டும் என்பதை அவரே தெரிந்து கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுக்கிறார். அவர் விரும்பி அவராக கொடுக்கிறார். எனக்கு பிரசங்கிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். nothing to do with me. it is just the choice of God. மரியாளுக்கு கிடைத்தது, நோவாவுக்கு கிடைத்தது. கிருபை என்பதை நாம் பார்க்க முடியும். கிருபை என்பதை நாம் பார்க்க முடியும். we can see the grace of God. கலாத்தியர் 2:8-9 பேதுருவும் யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணுகிறார்கள்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வலதுகரத்தின் ஐக்கியத்தை கொடுக்கிறார்கள். they give the right hand of fellowship for Paul and Barnabas. the three who were considered the pillars of the New Testament church, புதிய ஏற்பாட்டின் தூண்களாக விளங்கின பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்றாங்க தெரியுமா? பவுலுக்கு பர்னபாவுக்கு வலதுகரத்தின் ஐக்கியத்தை கொடுக்கிறார்கள். எப்போ தெரியுமா? when they saw the grace of God. ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் தேவ கிருபையை காண முடியும். பீட்டர், ஜேம்ஸ் and John saw the grace of God in Paul and Barnabas. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிருபையை மற்றவர்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 11:23 பர்னபா எருசலேம் சபையிலிருந்து வந்த பொழுது, ஆரம்பிக்கப்பட்ட அந்தியோகியா சபைக்கு வந்த பொழுது, அந்த சபையில் தேவ கிருபையை கண்டான். Grace of God can be seen in a church. Grace of God can be seen in an individual. தேவ கிருபை ஒரு தனிநபர் வாழ்க்கையிலே பார்க்க முடியும், சபையிலே பார்க்க முடியும். தேவன் யாருக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறாரோ அவர் அளிக்கிறார். தேவ கிருபையில் வளர முடியும் தெரியுமா? you know you can grow in the grace of God. லூக்கா 2:52 Jesus grew in the grace of God. Amen. Although he was full of grace and truth. யோவான் 1:14 சொல்லுகிறது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருந்தார். he was full of grace and truth, but yet Luke 2:52 says he grew in the grace of God. அவருக்கு அது சேவிங் கிரேஸ் தேவையில்லை, ஏன்னா அவர் பாவம் செய்யலை. அவருக்கு பிரிஸ்கிரிப்டிவ் கிரேஸ் தேவையில்லை, பாவம் செய்யலை. ஆனால் அந்த ப்ரிவென்டிவ் கிரேஸ் அண்ட்
power grace probably was at work in Jesus' life. Amen. Hallelujah. இன்னும் ஒரே ஒரு தாட்டு, 2 தீமோத்தேயு 2:1 பவுல் சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட, என் குமாரனே, my beloved son, நீ கிருபையில பலப்படு. Be strong in the grace of God. The fact that Paul is telling Timothy, be strong in the grace of God, tells me that it is possible to be weak in the grace of God. Don't be weak in the grace of God. Be strong in the grace of God. Keep growing in the grace of God. Let grace be evidenced in your life for people to see. And position yourself to receive the grace of God from God. Hallelujah. Hallelujah. இதனால தான் பவுல், he is boasting and bragging about the grace of God in his life. There are different types of grace, as I described. நான் உங்களுக்கு விளக்கி சொன்னது போல பலவிதமான கிருபை. ஆனால் இந்த ஹைப்பர் கிரேஸ் என்ற இந்த உபதேசத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? they see as one grace. ரட்சிப்புக்கும் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர் கிருபை கொடுக்குறாரு. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிரேஸ் ஆஃப் காட். இல்லை இல்லை இல்லை, கிராஸே அவங்க கொண்டு வர்றதில்லை. கிராஸும் இருக்குது பைபிளில். இயேசு சிலுவை சுமந்தாரு, அது என்ன தெரியுமா? அது சேவிங் கிரேஸு. நீங்கள் சிலுவையை சுமக்கணும். as you carry your cross, God will give you the strength to do that. அதற்கு enabling grace நமக்கு தேவை. ஆமேன். நிறைய காரியங்களை பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சா? ஆமேன். ஹெவி லோட் ஆயிடுச்சா? ஆமேன். சரியா, முடிச்சிடலாமா? I think you are blessed. I know you are blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா பாஸ்டரும் ஆராதனை முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க? benediction. அதில் என்ன இருக்குது தெரியுமா? May the grace of our Lord Jesus Christ. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit. கடைசியா ஊழியர்கள் அந்த ஆசீர்வாதத்தை கூறும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், it is always pronounced over God's people. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஒரு பாடலை பாடி நம்ம முடிச்ச பிறகு ஆசீர்வாதம் கூறி ஆராதனை முடிவடையும். ஏபி will sing another song for us. சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நானோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஆமென். என்ற பாடலை பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீர்தானே, என் பேச்சும் நீர்தானே, என் மூச்சும் நீர்தானே, என் பெருமையும் நீர்தானே, என் புகழும் நீர்தானே, என் வெற்றி நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீர்தானே, என் பேச்சும் நீர்தானே,
என் மூச்சும் நீர்தானே, என் பெருமையும் நீர்தானே, என் புகழும் நீர்தானே, என் வெற்றி நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். சேர்ந்து சொல்வோம். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என் இயேசுவை குறித்து, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஒரு முறை கூட. உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்ல, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்ல. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்ல, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்ல. எனக்கெல்லாம் நீர்தானே, என் பேச்சும் நீர்தானே, என் மூச்சும் நீர்தானே, என் பெருமையும் நீர்தானே, என் புகழும் நீர்தானே, என் வெற்றி நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்ல, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்ல. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்ல, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்ல. எனக்கெல்லாம் நீர்தானே, என் பேச்சும் நீர்தானே, என் மூச்சும் நீர்தானே, என் பெருமையும் நீர்தானே, என் புகழும் நீர்தானே, என் வெற்றி நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே, எனக்கெல்லாம் நீர்தானே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் சொல்ற ஒன்றுமில்ல, அவர்தான் எல்லாமே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you. Praise the Lord. ஆமென். கர்த்தர் ஒரு நல்ல ஆராதனையை நமக்கு கொடுத்தார். ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you, Lord, for visiting us in a very special way. Let your grace lead us. உங்க கிருபை எங்களை நடத்துவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we humbly submit ourselves into your loving hands. எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழி நடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion fellowship of the Holy Spirit be our portion now and forevermore. ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷ ஜெபநாளாக இருக்கிறபடினாலே நான் ஏற்கனவே அறிவித்திருந்த பிரகாரம் 3 மணியிலிருந்து 5 மணி என்று அல்லாதபடிக்கு 2:30 மணியிலிருந்து from 2:30 we will have our program. யூடியூப் சேனலில் பைபிள் அண்ட் ஹெல்த்துங்கிற டாப்பிக்கில் படிச்சுட்டு இருக்கிறோம். பட் சர்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த லாக்டவுன் பீரியடில் சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறதற்காக நாம் கூடுதலாக 1/2 மணி நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம். ஸோ 2:30 itself, please switch on, be tuned in. God bless you. See you in the afternoon.